வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திக்கின்றோம். குறிப்பாக மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அமெரிக்கா ஈரானுக்கு இடையில மீண்டும் போர் என்பது உச்சம் தொட்டிருக்கிறது. குறிப்பாக இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருவதை இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழலில் ஈரானுடைய முக்கியமான அணுமின் நிலையம் அருகே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு ஈரானுடைய பதிலடியினால் ஜோர்டானின் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒழிக்கப்பட்டிருந்தது. இதனால் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய வான்வெளி தாக்குதல்களை நிறுத்தியதாக அறிவித்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நேரத்தில் பார்க்கிற போதும் ஈரானின் முக்கியமான அணுமின் நிலையமான புஷகர் அருகே அமெரிக்காவினுடைய வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இது அந்த நாட்டு அதிகாரிகளை கோபமடைய செய்திருக்கிறது. இது தொடர்பாக புஷகர் மாகாணத்தினுடைய அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்ற போது நண்பகல் வேளையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். எனினும் ஈரானில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் அருகே தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகின்ற நேரத்திற்கு முன்பாக ஈரான் மீது மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை நிறைவடைந்திருந்ததாக அமெரிக்க ராணுவமான சென்காம் தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் குறிப்பாக இந்த ஜோர்டான் தலைநகரான அமான் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்கள் எச்சரிக்கை சைரன்கள் ஒழிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ஒரு அச்சம் அங்கு நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி அரசாங்க தரப்பிலையும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்கின்ற போது அமெரிக்க தாக்குதலில் கடந்த பிப்ரவரி மாதம் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியினுடைய இந்த உடல் என்பது அவருடைய சொந்த ஊரான வடகிழக்கு ஈரானுடைய மஷ்காட் நகரில் இருக்கக்கூடிய புனித இமான் ரேஷா தர்காவில் தான் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதற்காக ஈரானில் தெஹ்ரான், ஹோம் உள்ளிட்ட நகரங்களில் கடந்த ஒரு வாரங்களாகவே இறுதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் அதற்கு ஈரான் பதிலடி என தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த அணுமின் நிலையத்துல தாக்குதல் நடத்தி இருப்பதானது மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்று கூறித்தான் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. அதில் அந்த நாட்டினுடைய தலைவரான அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டிருந்தார். அது மட்டுமன்றி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சிறு குழந்தைகள் உட்பட கொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலாக ஈரானின் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருந்தது. சர்வதேச அளவில் இந்த எண்ணெயினுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீர்நிலை என்பது ஈரானால் மூடப்பட்டது. இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் என்பது தடைப்பட்டது. கச்சா எண்ணெயுடைய விலையும் கடுமையாக அதிகரித்து சென்றது. கடந்த 4 மாதங்களாக நீடித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு ஜூன் மாதத்தில் அமைதி ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட்டது. இதனையடுத்து படிப்படியாக நிலைமை என்பது சரியான நிலையில வருவதற்கு ஒரு தருணம் காத்திருக்கிற போது குறிப்பாக இறுதி ஒப்பந்தம் ஏற்பட்டு அமைதி திரும்பும் என எண்ணிய தருணத்தில் தான் ஹார்முஸ் நீர்நிலையில் சென்ற எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி மீண்டும் தாக்குதல் ஏற்படும் சூழலை உருவாக்கியிருக்கிறது. தொடர்ந்து 4 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதனால் கோபமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் ஈரான் மீது பதிலடி தாக்குதல் தொடுக்கப்படும் என்று சொல்லி ஈரானில் இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலும் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்ற துணியிலும் ஈரானும் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருந்தது. குறிப்பாக அமெரிக்கா தாக்கினால் மீண்டும் ஹார்முஸ் நீர்நிலையை மூடுவதற்கு திட்டமிடுவோம் என்று கூறியிருந்தது. அமெரிக்கா தாக்குதல்ல உயிரிழந்திருக்கக்கூடிய ஈரானுடைய உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியினுடைய உடல் அந்த நாட்டினுடைய புனித இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு நிலைமை என்பது எப்படியாக இருக்கும்? அவர்கள் இதுவரை காலமும் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பான முறையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் அவர்களுக்கு இருந்தது. எனினும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த துக்க நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது ஒரு வார காலமாக. இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய தாக்குதலை எதிர்த்து மீண்டும் முழு வீச்சுடன் தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் தொடங்கினால்
நிச்சயமாக பதிலடி தாக்குதல் தொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவித்தல் விடுத்திருந்தது. இதனால் மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இதற்கு முன்பை விட மிகப்பெரிய அளவிலான விலைகளை ஈரான் கொடுக்க நேரிடும் என்று அமெரிக்க தரப்பில் இருந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் மீண்டும் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான சரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது மாறிவிட்டது என்று கூறப்படுகிறது. எனவே நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாகவே தாய் டிவியின் உலக நிலவரத்தில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக பெரிதொரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி.